இந்த படிப்பு, இந்த புத்தகம், இந்த கல்விங்கிறதே ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சாத்தியப்படாத ஒன்றா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்மளுடைய போராட்டம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் எப்படியாச்சும் உள்ளே வந்துடணும், எப்படியாச்சும் படிக்கணுங்கிறதா இருந்தது. அப்பயே எதை மாதிரியான ஒரு எதிர்ப்புகளை தொடர்ந்து RSS அந்த போன்ற சித்தாந்தங்கள் முன்னே வச்சதோ, அதே மாதிரி இப்போ எங்களை எப்படி வெளில அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு வாழ்வியல் சிந்தனை முறைகள்லாம் இருக்கின்றதுனால ஒரே மாதிரியான கலாச்சாரம், ஒரே மாதிரியான கல்வி முறை என்பது இங்கே சாத்தியமற்றதா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய கல்விக் கொள்கையை யாரெல்லாம் வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கல்வியாளர்கள் இல்லாமல் இருக்கின்ற RSS சங் பரிவார் அமைப்பினை சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கியிருக்காங்க. இதை நம்முடைய அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் எழுதியிருக்கிற மதயான 2020 என்கின்ற புத்தகத்தின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. திணிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், 234 தொகுதிகள் முழுவதுமாக சென்ற எங்களுடைய அமைச்சருக்கு தெரியும் எங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன கல்வி முறையை கொடுக்க வேண்டும் என்று. நீங்க உள்ள வராதீங்கன்றதுக்காக எச்சரிக்கிறது தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அரசாங்கமாக திகழக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கவர்மெண்ட் இந்தியாவிற்கே மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு வழிகாட்டுற விதமா இந்த மாநில புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க.